யாருமா உனக்கு தெரிஞ்சவங்களா? இன்னொரு ஜென்ஸ் வரன்னு சொன்னாங்களா? அது இன்னொரு ஜென்ஸா இவங்க? இல்ல பொண்ணு. ஜென்ஸா? எதுக்கு ஜென்ஸ்ன்னு? டக்குன்னு தான் ஆச்சு. அவங்க மேடம் எவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஒன்னோ ரெண்டோ ரீல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ண வைப்பீங்களா? யார் சொன்னா? இங்க பாரு, என் மேல எதுக்கு பழி போற? இல்ல இல்ல இல்ல, என்ன மொத்தத்துல என்ன முட்டாள் ஆக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? நான் கரெக்டா வந்துட்டேன். ஏன் உன் கூட வரல? என்ன பிக்கப் பண்றேன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணேன். அப்புறம் இவங்க வந்து பாதி தூரம் நான் போயிட்டேன், நீயே கிளம்பி வா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆல் ஆஃப் பண்ணிட்டேன். இல்ல நான் ரெடி இல்லடா, எனக்கு வந்து மரியாதை இல்லாம நடக்குது. எனக்கு வந்து யார் இவங்க முதல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நான் வந்து உன் இன்டர்வியூ தானே இது. இவங்களும் நார்மலா மனுஷன். நார்மலா மனுஷங்களா? மரியாதை கெட்டுரும் உனக்கு. சாரி இல்ல. எதுக்கு என்ன ஏமா வெயிட் பண்ண வச்ச? உனக்கு தெரியுமா நான் தான் ஹோஸ்ட்னு? தெரிஞ்சும் லேட்டா வருவீங்களா? இல்ல டைமிங் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நான் அப்பயே சொன்னேன்ல, சகிலா மேடம் இன்டர்வியூனா ஜாக்கிரதையா முன்னாடியே போயிடணும். அவங்க அதான் மேம், அவங்க 3 o'clock நான் வரேன்னு சொன்னாங்க. டைம் என்ன இப்போ? அவங்க வராதனால நான் It's 4 o'clock. 1 hour. அவங்க கிளம்பிட்டு வரலன்னு சொன்னனால நான் வரதுக்கு 1 hour ஆயிடுச்சு. எங்க வீட்ல இருந்து வரதுக்கு 1 hour. இப்ப என்ன இது, நான் கண்டினியூ பண்ணுமா? நான் வேணான்ற. இப்படி ஒரு மரியாதை இல்லாதவங்க கூட நான் எதுக்குடா இன்டர்வியூ எடுக்கணும்? இவங்களை எடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுல இவனெல்லாம் எடுக்கவே கூடாதுடா, நான் செத்துடுறேன்ற. எவ்வளவு ஒரு பொறுக்கித்தனமா பேசுறான், என்ன ஒரு முட்டாள்தனமா பேசுறான். சாரி. I just don't want your sorries and I don't have lorries to carry your sorries. சதீஷ், கார் ரெடி பண்ணு. சரிப்பா, நீங்களே பண்ணிக்கோங்க. மேடம் அவ்வளவுதான் மேடம், முடிஞ்சிருச்சு மேடம். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு. இப்போ இந்த அம்மா இப்பதான் வருவாங்க. இவங்களை முதல்ல இருந்து நீங்க யாருங்க என்னங்க அதுங்க இதுங்க ஃபுல்லா 1 hour நான் திருப்பி பேசணும் இல்லையா? சொல்லுடா, நீ எங்க இருந்து வந்த? எந்த ஏரியால வந்த? மாதாவரத்துல இருந்து. நீ எங்க இருந்து வந்த? வலசரவாக்கம். உனக்கு அதான வழி இவ்வளவு பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு? இல்ல மேடம், நான் இப்படியே வரணும் மேடம். எப்படி? மாதாவரத்துல இருந்து இந்த பக்கம், இது வலசரவாக்கத்துல இருந்து இந்த பக்கம் மேடம். இது கரெக்டா வராது. அதனாலதான் நான் சொன்னேன் லேட் ஆச்சுன்ட்டு. இது சாப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன். காலைல ஷூட் பண்ணியா? இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொன்ன அப்புறம் எப்படி ஷூட் போவேன்? ஓகே ஓகே, சும்மா பிராங்க் பண்ண. சாப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு உடனே இல்ல மேம் நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன்ற. இந்த ஜாடிக்கேத்த மூடினா நீங்க 2 பேரும் தான். எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை இருக்கு. இல்ல இல்ல, அவ வந்து அவளுக்கு மைக் கொடுத்துருங்க. ஐயோ கடவுளே, அவளும் நம்ம பேசுறோம்னு பயப்படலாம் இல்ல. ஆனா ஃபன் என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க சாப்பிட்டு வர லேட் ஆச்சுன்னா அப்படிலாம் நான் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன்னு அவ்வளவு சீரியஸா சொன்னாங்க. வெரி குட். ஓகே, உன் பேர் என்ன ராஜா? அபிநயா. அதான் பிராங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, நார்மலா இருக்கு. அவ அப்படிதான் இருக்கா வந்ததுல இருந்து. இந்த மூஞ்சில வேற எந்த ரியாக்ஷனும் வராது போல இருக்கு. ஓ, அவங்க மூஞ்சில எந்த ரியாக்ஷனும் வரலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்கள வச்சுதான் வந்து நீங்க வந்து ரீல்ஸ் அது இது அதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல, இவங்களை முத நான் அந்த அந்த விஷயத்துக்கு, நான் அந்த வீடியோக்கு நான் ஆள் எடுக்கும் போது எல்லா ரியாக்ஷனும் பண்ண சொல்லி தான் எடுத்தேன். அப்ப எல்லாம் பண்ணாங்களா? ஆமா, அப்ப பண்ணாங்க. அப்புறம் உன் கூட நடிக்கும் போது அந்த ரியாக்ஷன் வரல. ஒரு லவ்வரை பார்த்து நீ எப்படி ஃபீல் பண்ணுனதுக்கு, அதுக்கு வந்து சந்திரமுகி படத்துல ஜோதிகா மேடம் மாதிரி அவ்வளோ ரியாக்ஷன், அப்படி அழகா ஏய் நான் ஒன்னு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தானே நீ ஓகே பண்ண. அப்புறம் உன் கூட நடிக்கும் போது வரல. வராது, யாருக்குமே உன் கூட நடிக்கும் போது வர்றது கஷ்டம்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா 2 பேரும்? அது ஒரிஜினல் கல்யாணம் இல்ல மேடம். ஆமா, நீ போன வாட்டியே வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே என்கிட்ட சொன்ன. அது போன மாசம், இது இந்த மாசம் கல்யாணம். செருப்பால் அடிப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. சத்தியமா இது கடைசி கல்யாணம்னு சொல்லி தான் தம்ப்ளைனே வச்சிருக்கேன். ஆமா, கடைசி கல்யாணம். அப்ப என்னடா அது, கண்டென்ட் கல்யாணமா? இல்ல சீரிஸ் மாதிரி எடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. சீரியஸ் கிடையாது. இல்ல மேம், யூடியூப் சீரிஸ் மாதிரி எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்ல என்னமா இது என்ன திருப்பி கண்டென்ட் கல்யாணம் அது மாதிரி பண்ணக்கூடாது? உங்க ஃபேமிலில எதுவும் பிரச்சனை பண்ணல இந்த மாதிரிலாம்? என்ன கண்டிப்பா கேக்குறாங்க தான், என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க. கேட்டாங்களா? கண்டென்ட் கல்யாணம் நான் ஏத்துக்கல மேம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது என்ன, வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போவோம். இப்ப வெப் சீரிஸ் ஏமாத்தி இருக்கானா? நான் என்ன லவ் பண்ணியா ஏமாத்தணும்? இல்லைங்க மேடம். இல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா வெப் சீரிஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட வந்து கேரக்டர் எல்லாம் சொல்லணும், எல்லாமே சொல்லணும் இல்லையா? பட் வந்து இப்போ வந்து
இவன் வந்து இது வந்து நான் கண்டென்ட்டுக்கு தான் சொல்லலாம். கண்டென்ட் கல்யாணம் தான்டா இது. இவன் பார் கண்டென்ட் கல்யாணம்ன்ற, நீ வெப் சீரிஸ்க்குன்னு சொல்ற. சோ இதுல வெப் சீரிஸ் தான். ஏன்னா அந்த ஏமா அவன் எடுத்தவன் சொல்றான் கண்டென்ட் கல்யாணம்னு. இவங்க எடுக்கல மேம், யார் எடுத்தா? வேற யூடியூப் சேனல் தான் எடுக்கிறாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க எபிசோட் 1 எபிசோட் 2ன்னு போட்டிருப்பாங்க. கண்டென்ட்னா நம்ம ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு போடுவோம். பட் இது எபிசோடா போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே ஒரு 5 எபிசோடு வந்திருக்கு.